திமுகங்கிறது தமிழர் விரோத கட்சி, தமிழ் விரோத கட்சி, வஞ்சகமான கட்சி, ஏழை எளிய மக்களுக்கு ஓரவஞ்சனை செய்யக்கூடிய கட்சி. அது ஒரு தீய சக்தின்னு எம்ஜிஆர் சொன்னது உண்மை. அந்த தீய சக்தியை இனிமேலும் ஆட்சியில் விடக்கூடாது. இந்த 2026 தமிழகத்தோட எதிர்காலத்துக்கு வாழ்வா சாவா பிரச்சனை. இந்த திமுகவை இப்ப நம்ம தோற்கடிக்கலனா தமிழகம் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு பின்னாடி போயிடும். கோபத்துல நீ பண்ணதெல்லாம் தப்புடா சொல்லி, அதுவும் தமிழக ஏழை மாணவர்களோட ஃபியூச்சரை நீ கெடுக்கிறேன்னு சொல்லி கோபத்துல உண்மையை பேசிட்டு அப்புறமா இவன் ஃபீல் பண்றானே, இவன் மோசமான ஆளா இருந்தாலும் பரவாயில்ல ஃபீல் பண்றான்னு சொல்லித்தான் மை சிஸ்டர் கனிமொழி, என்னோட சகோதரி கனிமொழின்னு சொல்றாரு. யாரு சொல்லுவா? இவரு நம்ம ஆராசா கனிமொழியை பார்த்து மை சிஸ்டர் கனிமொழின்னு சொல்லுவாரா? ஆனா தர்மேந்திர பிரதான் சொல்லி இருக்கிறாரு. எந்த வாரிசு அரசியலை எதிர்த்து வைகோ வெளில வந்தீங்களோ அதே வாரிசு அரசியல் நீங்க செய்யறது மட்டும் இல்லாம ஸ்டாலினை எதிர்த்து விட்டு ஸ்டாலினோட கீழே இருக்கக்கூடிய கனிமொழி, உதயநிதி, இன்பநிதி எல்லாத்துக்கும் நீங்க பல்லக்கு தூக்குறீங்களே. உங்க வாழ்க்கை ஒரு மோசமான வாழ்க்கைக்கு உதாரணம். மத்திய அரசாங்கம், மோடி அரசாங்கம் என்ன சொல்லுது? இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மொழி தான் 3வது மொழியை கத்துக்கணும், இந்தி கட்டாயம் இல்லைன்னு சொல்லிடுச்சு. அப்படின்னு மக்களே சொல்றதால இது அடிபட்டு போச்சுன்னு சொல்லி 3வது மொழியே வேண்டான்னு சொன்னான். அப்ப மக்கள் என்ன கேட்கறான்? நீ நடத்தக்கூடிய பிரைவேட் ஸ்கூல்ல மட்டும் 3வது மொழி இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும் 3வது மொழி வேண்டாமா அப்படின்னு கேட்கறான். சுப்ரீம் கோர்ட்டே கேட்குதுங்க செந்தில் பாலாஜி விஷயத்துல. நீங்க மறுபடியும் இன்னும் அமைச்சரா இருக்கணுமா அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு டிஎம்கே சார்பில், செந்தில் பாலாஜி சார்பில் எந்த வக்கீல் வாதாடினாரோ அவர்கிட்ட கேட்கறாங்க. அப்ப மட்டும் ஆமான ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா உடனே தூக்கி மறுபடியும் உள்ள போட்டிருப்பாங்க. கடைசி வரைக்கும் நம்ம கோபாலபுர குடும்பம் மட்டுமே கோல வச்சுட்டோம், தமிழகம் அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறாரு. இதெல்லாம் பார்த்து தான் தமிழக மக்கள், குறிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், இளைஞர்கள், பெண்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க. அவ்வளவு கோபத்துல இருக்கிறாங்க. எப்படா எலெக்ஷன் வரும்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா 2026 எலெக்ஷன்ல திமுக வரலாறு காணாத தோல்வியை சந்தைக்கு தான் போயிருப்பாரு. இளபெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட தமிழக பாஜகவோட ஓபிசி மாநில பொதுச்செயலாளர் ப்ரொஃபஸர் வீர திருநாவுக்கரசர் சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஷின்ஸ் இருக்குது, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார் ஆக்சுவலி இப்போது தமிழ்நாட்டில் வந்து அடுத்த எலெக்ஷன் வந்து 2026 பக்கம் வந்துருச்சு. அப்படின்னும் போது இங்கே முன்மொழி கொள்கை, அது இல்லாமல் டீமிலிட்டேஷன், நிறைய விஷயம் பேசுகிறாங்க. இந்த விஷயத்தில் பாஜக ஒரு சைடும் தமிழக மற்ற கட்சிகளாக ஒரு சைடு இருக்கிறது மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாரதிய ஜனதா கட்சி தமிழக மக்கள் பக்கம் இருக்கு, மற்ற கட்சியெல்லாம் இந்த சூழ்ச்சி அரசியல் பக்கம் இருக்கிறாங்க. அப்படிதான் நாங்கள் அதை புரிஞ்சுக்கிறோம். குறிப்பாக திமுக இது முன்னின்று நடத்துது. ஸோ திமுக என்ன சொல்லுதோ அதைத்தான் வந்துட்டு அவங்களோட கூட்டணி கட்சி கேட்பாங்க. அதிமுகவை பொறுத்தளவு அம்மா ஜெயலலிதா இருந்தாங்கன்னா இன்னைக்கு இப்படி விட்டுருக்க மாட்டாங்க. ஓகே சார். காலம் மாறிக்கிட்டு இருக்கு, உலகம் மாறிக்கிட்டு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏழை எளிய பிள்ளைகளுக்கும் சம கல்வி கொடுக்கணும், சம வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, இன்னைக்கு மத்திய அரசாங்கம், மோடி அரசாங்கம், பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தேசிய கல்விக் கொள்கையும் அதில் இருக்கக்கூடிய மும்மொழி கல்வியையும் மனப்பூர்வமாக வரவேற்று பேசியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக என்ன பயப்படுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு உள்ளத்தில் பார்த்தோம்னா இந்த கல்விக் கொள்கை வேணும் தான், ஏழை எளிய பிள்ளைகளுக்கும் ஒரு சம கல்வி வேணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் நம்ம இதை இப்படி சொல்லிட்டோம்னா திமுக என்ன செஞ்சிரும்? நம்ம மேல குற்றச்சாட்டு வச்சிருவாங்க அப்படின்னு பயந்துகிட்டு, இது நல்ல விஷயமா இருந்தா கூட திமுக சொல்றதுக்கு அப்படியே ஆமா சாமிங்கிற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இது ஒரு வருந்தத்தக்க நிலை. ஆனா பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு கிளியரா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சிந்தித்து கொண்டு வந்திருக்கிறாரோ அதை தலைவர் அண்ணாமலை அவர்கள் உள்ளிட்ட தலைவர் கட்சிராஜா, அக்கா வானதி ஸ்ரீனிவாசன், அக்கா தமிழிசை சவுந்தரராஜன், பொன்னார் அண்ணாச்சி, எங்களை போன்ற நிர்வாகிகள், நாங்கள் எல்லாருமே மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போய் சொல்கிறோம். இன்னும் சொல்ல போனால் மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நாங்கள் வந்துட்டு வெளியில் சொல்கிறோம். மக்களுக்கு இது வேணுங்க. சமக்கல்வி எங்கள் உரிமை, ஈக்குவல் எஜுகேஷன் அவர் ரைட். நாங்கள் ஒன்றும் எக்ஸ்ட்ரா கேட்கலையே, அவங்களுக்கு கொடுக்குறதே எங்களுக்கும் கொடுங்க, அதானே கேட்குறோம். உடனே இதை கேட்டால் என்ன நம்ம சொல்கிறாங்க இந்த திமுக, அதுவும் இந்த உதயநிதி, நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு சாப்பாடெல்லாம் போடுறோமே, அதை நம்ம ப்ரைவேட்டில் போடுறோமா அப்படின்னு. ஏழைங்களுக்கு வெறும் சோறு, பணக்காரனுக்கு அறிவா? அதுலேயும் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இந்த காலை உணவு திட்டம் இந்த மாதிரிலாம் பள்ளிக்கூடத்தில் போடுறாங்கல்ல, இது மத்திய அரசாங்கம் தேசிய கல்விக் கொள்கையில் சொல்லப்பட்ட திட்டம். இதுக்கெல்லாம் ஃபண்டு யாரு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? மத்திய அரசாங்கம் கொடுக்குதுங்க, மாநில அரசாங்கத்தோட நிதி கிடையாது. ரேஷன் கடையில் நம்ம வாங்கக்கூடிய அரிசி பருப்பு மத்திய அரசாங்கம் கொடுக்கறது தான். இவங்களுக்கு தெரியறது இல்லை.
இவன் திமுககார வேணும்னு என்ன செஞ்சிருவானா, நாங்க தான் கொடுக்குறோம்னு போய் சொல்லுவான். ஸோ இதுல பாரதிய ஜனதா கட்சி வழக்கமா மக்கள் பக்கம் நிற்போம். அதே போல தான் இப்பவும் நிற்கிறோம். நாங்க ஓட்டை பத்திலாம் யோசிக்க கிடையாது. நாட்டை பத்தியும் நாட்டு மக்கள் பத்தியும் குறிப்பா அடுத்த தலைமுறையோட நலன் எதுவோ அதை குறித்து மட்டும்தான் யோசிக்கிறோம். அதனால நாங்க துணிஞ்சு உண்மையை எடுத்து சொல்லிட்டே இருப்போம். ஸோ இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து அதிமுகவோட ஜெயக்குமார் சொல்லும் போது முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் வந்து எப்பவுமே இருமொழி கொள்கை தான், நாங்கள் இதை ஃபாலோ பண்ணி ஆகும், நாங்கள் வந்து இதில் எங்கேயும் சமரசம் செய்ய மாட்டோம் அப்படின்னு பேசியிருக்காரு. அதுதான் தவறுங்கிறேன். அம்மா ஜெயலலிதா இருந்தாங்கன்னா இந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்கன்றேன். ஏன்னா அவங்களுக்கே பல மொழி தெரியும். ஸோ இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான விஷயம், இப்போ கூட்டணின்னு ஏதாவது பேச வரும்போது இந்த மாதிரி நம்ம கொள்கையை பேசுறது, இதை வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுறது, ரெண்டு சைடில் யார் காம்ப்ரமைஸ் பண்ண போகிறான்னு ஒரு கொஸ்டின் வரும்ல. இல்லை, காம்ப்ரமைஸே தேவையில்லைங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ப்ரொஃபஸர். மோர் தென் 20 இயர்ஸாக வந்துட்டு பாலிடிக்ஸில் இருக்கிறேன். தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் எனக்கு தெரியும், ஒரு கட்சி இன்னொரு கட்சி கூட கூட்டணி வைக்குதுன்னா ரெண்டுமே கொள்கை அளவில் 100% ஒத்து போனால் தான் வைக்கணும்னு நினைச்சா இந்தியாவில் உலகத்தில் எந்த ஒரு கட்சியும் இன்னொரு கட்சி கூட கூட்டணி வைக்க முடியாது. கூட்டணிங்கிறது அது வந்துட்டு எலக்டோரல் அசைன்மெண்ட் தான். அது அந்த நேரத்தில் நம்ம ஒன்று கூடி முடிவெடுக்கிறான். ஒரு பொது எதிரி யாரு? இன்னைக்கு திமுக தமிழகத்தில் மற்ற அரசியல் கட்சிக்கு மட்டும் இல்லைங்க, தமிழக மக்களுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதிரி யாருன்னு கேட்டால் திமுக. அந்த திமுகவை தோற்கடிக்கணும்னா அவங்க பணத்தை கொடுத்து சில கட்சிகளை கூடவே வச்சிருக்கிறாங்க. அப்போ மற்ற கட்சிகளும் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் இந்த அரித்மெட்டிக் கால்குலேஷனில் நம்ம வந்துட்டு அவங்களை ஜெயிக்க முடியும் சொல்லி பல்வேறு கட்சிகள் ஓரணியில் திரள வாய்ப்பு இருக்குது. இல்லை 2-3 அணிகளை கூட எதிர்த்து நிற்க வாய்ப்பு இருக்குது. இப்படி எந்த கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணியாக இருந்தாலும் சரி, ஒரு கட்சி மெயினாக இருக்கும், மற்ற கட்சியெல்லாம் இருப்பாங்க, எல்லாம் சேர்ந்து கூட்டணி. எல்லாமே கொள்கை அடிப்படையில் இருக்கவே முடியாது. அவங்க கொள்கையில் அவங்க கரெக்டாக இருப்பாங்க, இவங்க கொள்கையில் இவங்க கரெக்டாக இருப்பாங்க. பொது கொள்கை என்ன? அது தீய சக்தி திமுகவை தோற்கடிக்கணும். அதெல்லாம் ஒன்றிணைந்து நீங்கள் சொல்கிறத பார்த்தா அதிமுக பாஜக கூட்டணி 99% கன்ஃபார்ம் ஆன சொல்கிறீங்க. இல்லை, பொதுவாக நான் இந்த விஷயத்தில் நான் பாரதிய ஜனதா கட்சியோட கல்ச்சர் தெரிஞ்சவன். அதுவும் தமிழகத்தில் பார்த்தோம்னா தலைவர் ஹெச் ராஜாவை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் சொன்னதை இதில் இதை ரொம்ப ஃபாலோ பண்ணுறேன். கூட்டணி குறித்து அவர் என்றைக்குமே வெளில பேச மாட்டார். ஏன்னா எங்கள் கட்சியோட தேசிய தலைமை தான் கூட்டணி குறித்து முடிவெடுக்கும். எங்கள் தலைவர் ஹெச் ராஜா அவர்கள் சீனியர் லீடர். அவரை பார்த்து பார்த்து வளர்ந்தவங்க நாங்களாம். அவரே அப்படி சொல்லும்போது நான் ஒரு சாதாரண நிர்வாகி, நான் கூட்டணி குறித்து சொல்ல முடியாது. ஆனால் என்னோட விருப்பத்தை சொல்கிறேங்க. மற்ற சின்ன சின்ன வேறுபாடுகள்லாம் விட்டுறலாம் யாராக இருந்தாலும். இந்த திமுகவை தோற்கடிக்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும்ங்கிறது தான் என்னோட நோக்கம். நான் அந்த அளவுக்கு வர எல்லா கட்சிகளும் ஒன்றிணையணும். இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன்னே, நீங்கள் கேரளாவில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் தனித்தனியாக எதிர்த்து நிற்கும். இந்தியா கூட்டணி எப்படி மற்ற இடத்துல வந்து பார்த்தோம்னா ஒன்றா நிற்கிறாங்க. அதை தமிழகத்தில் இன்னைக்கு செய்ய வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. திமுகங்கிறது தமிழர் விரோத கட்சி, தமிழ் விரோத கட்சி, வஞ்சகமான கட்சி, ஏழை எளிய மக்களுக்கு ஓரவஞ்சனை செய்யக்கூடிய கட்சி. அது ஒரு தீய சக்தின்னு எம்ஜிஆர் சொன்னது உண்மை. அந்த தீய சக்தியை இனிமேலும் ஆட்சியில் விடக்கூடாது. இந்த 2026 தமிழகத்தோட எதிர்காலத்துக்கு வாழ்வா சாவா பிரச்சனை. இந்த திமுகவை இப்போ நம்ம தோற்கடிக்கலைன்னா தமிழகம் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு பின்னாடி போயிடும். அப்படிப்பட்ட பேரழிவு நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா எல்லா கட்சிகளும் ஒன்றியடைய வேணும் என்பது ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ப்ரொஃபஸராக என்னோட ஆசை. மற்றபடி கூட்டணி குறித்து எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார், எங்கள் சீனியர் லீடர்ஸ் இருக்கிறாங்க, எங்களோட மத்திய தலைமை இருக்குது. தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எது நல்லதோ அந்த மாதிரி ஒரு அருமையான கூட்டணியை அவங்க கண்டிப்பாக கட்டமைப்பாங்க. சரி, இப்போது முக்கியமான விஷயம் என்ன பேசுனா, நீங்கள் இப்போ வந்து கூட்டணியில் இருக்கிற மிகப்பெரிய தலைவர்கள் இருக்காங்க, அவங்க வந்து பேசி எந்த பிரச்சனை வந்து சால்வ் பண்ணிடுவாங்க. அப்போது ஒரு கூட்டணிக்கு வந்து தேர்தல் டைமில் வேலை செய்ய போகிறவங்க கீழே இருக்கிற தொண்டர்கள் அப்படின்னும் போது நம்ம வந்து ஏற்கனவே இப்போது நம்ம அண்ணாமலை சார் எடுத்துக்கிட்டால் அவர் வந்து ஒரு காட்டமான விமர்சனத்தை வந்து எடப்பாடி மேலே வச்சிருக்காரு. அப்படின்னும் போது இந்த எஃபெக்ட்ஸ் வந்து அந்த தொண்டர்கள் மேலே இருக்கும் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குல்ல? அது இருக்காதுங்க அரசியலில். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கேடர்ஸ் இருக்கிறாங்களா தொண்டர்கள், இன்னைக்கு லீடர்ஸ் எந்த அளவுக்கு பொலிட்டிக்கலி அவராக இருக்கிறாங்களோ மெச்சூர்டாக இருக்கிறாங்களோ கேடர்ஸும் அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் லீடர்ஸுக்கு பல விஷயம் தெரியும், கேடர்ஸுக்கு தெரியாது, தொண்டர்களுக்கு தெரியாது. இன்னைக்கு பார்த்தோம்னா இப்போ நம்ம எதெல்லாம் பேசுகிறோமோ ஒரு கேள்விக்கான ஆன்சராக அதை எல்லாமே தொண்டர்கள் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ப்ரொஃபஸராக எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு பிஜேபி காரியகர்த்தாவாக, ஒரு செயல் வீரராக, ஒரு நிர்வாகியாக ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுதான் தி எவல்யூஷன் ஆஃப் டெமோக்ரஸி. மக்களாட்சியோட இது அடுத்த பரிணாமம். இது எல்லாருக்கும் இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சிருக்குல்ல. அப்போ தொண்டனுக்கு புரியும். தலைவர்கள் என்ன செய்கிறோம், சின்ன சின்ன கருத்து மாறுபாடுகள் இருந்தால் கூட இன்னைக்கு பொது எதிரியை தோற்கடிப்பதற்காக தலைவர்கள் ஒன்று சேர்றோம்ல, கட்சி கூட்டணி வைக்கிறதுல எல்லாமே தொண்டர்களுக்கும் அது புரியும். அன்னைய நேரத்தில் நம்ம ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, நம்ம கட்சி தலைவர் ஒன்று சொல்லியிருப்பாரு, எதிர்கட்சி தலைவர் இன்னொரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, அது அதோட முடிஞ்சு போச்சு. செயல்பாடுகள் இன்னைக்கு பார்த்தோம்னா பொது எதிரி திமுக, அவங்களை தோற்கடிக்கணும்னு சொல்லி எல்லாரும் ஒன்றா இருப்பாங்க.
அது எல்லா கட்சியிலையுமே வந்துட்டு அந்த புரிதல் இருக்குன்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புறேன். அதை நான் பார்க்குறேன். அதுவும் தலைவர் அண்ணாமலை அவர்கள் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அவ்வளவு சாதாரணமாக ஒரு தனிப்பட்ட விமர்சனத்துக்கு போகவே மாட்டார். எதிர்த்தரப்புல ஒரு 10 டைம் தனிப்பட்ட விமர்சனம் வருதுன்னா ஒரு டைம் கடுப்பாகி ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போயிருப்பார். அப்போ அவங்க அளவுக்கு போக மாட்டார். அவர் வயசு சின்ன வயசுங்க, இளைஞருங்க. ஆனால் ஹைலி மெச்சூர்டு, ஹைலி சிவலைஸ்டு, ஏன்னா வெல் எஜுகேட்டட் அவர். நீங்கள் அண்ணாமலைங்கிற ஒரு ஆளுமையை ஸ்டேஜில் மட்டும் பார்க்கக்கூடாது, மக்கள் இருக்கிறாங்களே அந்த இடத்துல மட்டும் பார்க்கக்கூடாது. தனிப்பட்ட முறையில் பார்க்கும் போனால் இஸ் ஏ ஸ்பிரிச்சுவல் பர்சனாலிட்டி. நேற்று கூட அவர் மேலே ஒரு விமர்சனம் வந்துச்சு. என்னாச்சுன்னா இப்போ வந்து நம்மளுடைய சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டர் இருக்கார்ல, அவர் வந்து தமிழ்நாடு எம்பிக்கள், அதாவது திமுக எம்பிக்களை பார்த்து அன்சிவிலைஸ்டுன்னு சொன்னதை வாபஸ் பெற்றார். ஆனால் அதே வேர்டை யூஸ் பண்ணி மறுபடியும் ஆமாம் அவங்க அநாகரிகமற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அன்சிவிலைஸ்டு பீப்புள்னு சொல்லிட்டு மறுபடியும் அண்ணாமலை ட்வீட் பண்ணதை ஒரு விமர்சனம். ஏற்கனவே ஒருத்தர் வந்து நான் வந்து ஆர்குமெண்ட்ஸை சொல்லிட்டேன், அது தப்புன்னு சொல்லிட்டேன், ஆனால் இருந்தாலும் அவர் தமிழ்நாட்டோட பாஜக தலைவர் அந்த வேர்டை யூஸ் பண்ணது ஏன் இந்த மாதிரி இவர் பண்ணுறாருன்னு ஒரு கொஸ்டின் எழுதலை. நான் காரணத்தை சொல்கிறேங்க. முதல்ல ஏன் மத்திய கல்வி அமைச்சர் திமுக எம்பிக்கள் அன்சிவிலைஸ்டு, நாகரிகமற்றவர்கள்னு ஏன் சொன்னாங்க? மார்ச் மாதம் அவரை பார்த்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக எம்பிக்கள் அங்கே போய் தமிழக கல்வி அமைச்சரும் சேர்ந்து போய் நாங்கள் பிஎம்சி ஸ்கூல் திட்டத்தை வந்துட்டு நடைமுறைப்படுத்த ஆர்வமாக இருக்கோம்னு சொல்லிவிட்டு அதுக்கான அப்புறம் 2 இன்ஸ்டால்மெண்ட் பணத்தையும் வாங்கிக்கிட்டு ஏமாற்றி மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு யாரோ ஒரு சூப்பர் சீஃப் மினிஸ்டர் சொன்னதை கேட்டுக்கிட்டு ஏற்கனவே சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் ஏற்றுக்கிட்டு தான் அந்த எம்பிக்களும் தமிழக கல்வி அமைச்சரும் சேர்ந்து நாங்கள் இது ஆர்வமாக இருக்கிறோம் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் யாரோ ஒரு சூப்பர் சீஃப் மினிஸ்டர் வந்துட்டு சொல்லி ஸ்டாண்டை மாத்துறாங்க. கொடுத்த வாக்கு ஒருத்தன் மாத்துறானா அவன் நாகரிகமானவனா அநாகரிகமானவனா? நீங்க சொல்லுங்க சார், நீங்க ஒத்துப்பீங்களா? என்னடா வார்த்தை மீறுறேன், இப்படியேடா பேசுறது, கொஞ்சமா நாகரிகமா நடந்துக்கிறியா? அதனாலதான் இவங்க திரும்ப 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 ஏற்கனவே எங்களை ஏமாத்தி பணம் வாங்கிட்டு போயிட்டு இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லிவிட்டு நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறேன். ஆனா இங்க வந்துட்டு மிஸ்லீட் பண்றீங்க. அவர் வெறும் அன்சிவிலைஸ்டுங்கிற வார்த்தை மட்டும் சொல்லல, மிஸ்லீடுன்னு சொல்லியிருக்காரு, அன்டெமோக்ராட்டிக்னு சொல்லியிருக்காரு, டிஸ்ஆனஸ்ட்னு சொல்லியிருக்காரு, அப்புறமா வந்துட்டு பார்த்தோம்னா அன்சிவிலைஸ்டுன்னு சொல்லியிருக்காரு. 4 வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார். இவன் மிஸ்லீடுங்கிற வார்த்தையை எதிர்க்கல திமுக எம்பிக்கள். ஏன்? உண்மையாவே மிஸ்லீட் பண்றாங்க. அன்டெமோக்ராட்டிக்ங்கிற வார்த்தையை எதிர்க்கல. ஏன்? இவங்க ஏன்னா மக்களாட்சிக்கு எதிராக நடந்துகிட்டு இருக்கிறாங்க. டிஸ்ஹானஸ்ட்னு சொல்றாரு, நேர்மையற்றவங்க அப்படி சொல்லி, அதையும் எதிர்க்கல. ஏன்? நேர்மையற்றதான் செயல்பட்டு இருக்கிறாங்க. இந்த அன்சிவிலைஸ்டு மட்டும் ஏன் இந்த மாதிரி பண்றான் அப்படின்னா இது கொஞ்சம் சென்சிட்டிவ் ஆக்கி விட்டுறலாம். பாருங்க, மத்திய அமைச்சர் வந்துட்டு திமுக எம்பிக்கள், கூட்டணி கட்சி எம்பி கூட சொல்லலைங்க, அதுவும் திமுக இருக்கக்கூடிய அத்தனை எம்பி கூட சொல்லலை, என்ன பார்த்த திமுக எம்பிக்கள் மார்ச் மாதம் ஏற்றுக்கிட்ட பிஎம்சி ஸ்கூல் திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொன்னேன், இதை நடைமுறைப்படுத்த ஆர்வமாக இருக்குன்னு சொன்ன திமுக எம்பிக்கள் இன்னைக்கு மாற்றி பேசுகிறாங்க, இது அநாகரிகம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட திமுக எம்பிக்கள் சொன்னாங்க. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, ஒட்டுமொத்த தமிழர்களையுமே அநாகரிகமானவர்கள்னு பிஜேபி எம்பி சொல்லிட்டாரு, பிஜேபி அமைச்சர் சொல்லிட்டாரு அப்படின்னு பொய்யா சொல்கிறாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில திமுக குண்டர்கள், ரவுடி பசங்க மத்திய கல்வி அமைச்சரோட உருவப்பொம்மையை எரிக்கிறான். இதெல்லாம் அநாகரிகம் இல்லையா? அநாகரிகம் தானே. அப்ப எங்க தலைவர் அதானே சொல்றாரு, எங்க மத்திய கல்வி அமைச்சர்கள் சொன்னதுல என்னையா தப்பு, நீங்க அநாகரிக ஆசாமிகள் தான், அதை உங்களோட தற்போதைய செயல்களை நிரூபணம் பண்ணுதே. அப்ப எங்க தலைவர் எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்காருல்ல. எல்லாமே எங்க அமைச்சர் வந்துட்டு ரூலிங் பார்ட்டி, அவர் அமைச்சரா இருக்கிறாரு. சரி, ஒருத்தனோட பிஜேபி என்னைக்குமே பிஜேபி இஸ் பார்ட்டி வித் ஏ டிஃபரன்ஸ், ஒரு வித்தியாசமான கட்சிங்க. அதனால தான் மோஸ்ட்லி அடுத்தவங்களோட மனசை கொஞ்சம் கூட புண்படுத்துகிற ஒரு வார்த்தையை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம். ஆனால் இவங்க பார்லிமெண்ட்டில் இவ்வளவு கூச்சல குழப்பம் போட்டு பொய்யா சொன்னதால அவரும் ஒரு மனுஷன் தானே அமைச்சராக இருந்தாலும் வெட்டிச்சு எழுந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்களோட எதிர்காலத்தை நீங்கள் கெட்டுக்கிறீங்களே அப்படி சொல்லி கோபத்தில் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு நீங்கள் அன்டெமோக்ராட்டிக்கு, நீங்கள் டிஸ்ஹானஸ்ட், நீங்கள் மிஸ்லீட் பண்ணுறீங்க, நீங்கள் அன்சிவிலைஸ்டு சொல்லிட்டாரு. உடனே கனிமொழி உள்ளிட்ட சில திமுக எம்பிக்கள் எங்களை இப்போ ஏன் இப்படி சொல்கிறீங்க, எங்களுக்கு வருத்தமாக இருக்குன்னு சொன்ன உடனே அவரோட பெருந்தன்மை, நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் என்னோட வார்த்தையை வித்ட்ரா பண்ணிக்கிறேன், வார்த்தையை திரும்ப பெற்றுக்கொள்கிறேனாரு. இவங்க ஃபீல் பண்ணதால சொன்னார். கோபத்தில் நீ பண்ணதெல்லாம் தப்புடா சொல்லி, அதுவும் தமிழக ஏழை மாணவர்களோட ஃபியூச்சரை நீ கெடுக்கிறேன்னு சொல்லி கோபத்தில் உண்மையை பேசிட்டு அப்புறமா இவன் ஃபீல் பண்ணுறானே, இவன் மோசமான ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல ஃபீல் பண்ணுறான்னு சொல்லித்தான் மை சிஸ்டர் கனிமொழி, என்னோட சகோதரி கனிமொழின்னு சொல்கிறார். யாரு சொல்லுவா? ஸ்டாலின் இவர் நம்ம ஆர் ஆசா கனிமொழியை பார்த்து மை சிஸ்டர் கனிமொழின்னு சொல்லுவாரா? ஆனால் தர்மேந்திர பிரதான் சொல்லியிருக்கிறாரு. அப்படி சொல்லியும் நீ வந்துட்டு அவரோட உருவப்பொம்மையை கொளுத்துற, மறுபடியும் அவருக்கு எதிராக வந்துட்டு நீங்கள் பார்லிமெண்ட்ல போராடுற மாதிரி பதவியை வச்சுக்கிற. அப்போ இது அநாகரிக செயல் தானே. இதைத்தானே எங்கள் தலைவர் வந்துட்டு திமுக அநாகரிக செயல்னு சொல்கிறாரு. அநாகரிகம் தான் சார் திமுக. கருணாநிதி எப்படி பேசியிருக்காரு, அனந்த நாயகின்னு சொல்லி ஒரு காங்கிரஸ் எம்பி ஒரு கேள்வி கேட்கும்போது என்ன சொன்னாரு,
நாடாவை அவிழ்த்து பார்த்தால் அப்படி சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக இருந்து எல்லாரும் அப்படியே யோசிக்கிட்டேன்னு சொல்லி, நான் பாவாடை நாடாவை சொல்லலை, ஃபைல்ஸோட நாடாவை சொல்கிறேன். ஒரு பெண் எம்பிகிட்ட பேசுகிற, ஒரு பெண் எம்எல்ஏ கிட்ட பேசுகிற பேச்சாது மு.க. ஸ்டாலின் எப்படிங்க பேசியிருக்காரு? கவர்னர், இவரோட பெரிய பதவியில் இருக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி கொடுத்த அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு மாநிலத்தோட சீஃப் அத்தாரிட்டி கவர்னர். அவர் அவையவன் பப்ளிக்ல பேசுறாரு. இந்த உதயநிதி என்ன பேசியிருக்காரு? எடப்பாடி காலுக்கு கீழே பூந்து போய் பதவி வாங்கினாரு. எவ்வளவு அநாகரிகம் இது! வெறும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மட்டும் இல்லைங்க, கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, கனிமொழி எல்லாமே அநாகரிகமா பேசுறாங்க, எல்லாமே அநாகரிகமா நடந்துக்கிறாங்க. இதைத்தான் அநாகரிகம் சொல்றாங்க. அதுவும் இந்த வைகோலாம் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல போய் மன்னிப்பு கேள், கனிமொழியிடம் மன்னிப்பு கேள். வைகோ ஒரு காலகட்டத்தில் எவ்வளவு பெரிய தலைவராக இந்த தமிழகம் பார்த்துச்சு. நான் பார்த்தேன் காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கும்போது வைகோ வீட்டுக்கு போய் பல முறை ஈழப் போராட்டம் குறித்து பல்வேறு விஷயங்களை நான் வைகோட்ட தான் கத்துக்கிட்டேன். அவரெல்லாம் நான் அப்படி பார்த்தேன். அவருக்கு இந்த ஒண்டர் தட் வாஸ் இந்தியான்னு நான் புத்தகத்தை கொடுக்கும்போது, ஆகா இது எவ்வளோ அருமையான புத்தகம், ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன், நீங்கள் கொடுத்தீங்களே தம்பி, தேங்க்ஸ் சொன்னார். அப்போ நான் காலேஜ் ஸ்டூடெண்ட் தேடி இந்த புத்தகத்தெல்லாம் கொடுத்தேன். அவர் இந்த புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னதில் எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. கருணாநிதிக்கு ஈக்குவலாக இல்லை, கருணாநிதியோட மேலே வளர்ந்து வந்தவர். கருணாநிதி எங்க வைக்கும் நம்ம கட்சியில் இருந்தால் நம்ம மு.க. ஸ்டாலின் வளர முடியாது நம்ம புள்ள அப்படி சொல்லி இவரை கட்சி விட்டு நீக்கும் போது பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் வைகோ நம்பி வந்தான். அன்னைக்கு நிறைய பேர் தீ குளிச்சு இறந்தான். தஞ்சாவூர் பக்கம் திருவானூருங்க, அங்கெல்லாம் தீ குளிச்சு இறந்தாங்க. அவனோட ஆன்மலாம் இன்னைக்கு என்ன பண்ணும்? மு.க. ஸ்டாலினை எதிர்த்து வாரிசு அரசுன்னு சொல்லி வெளில வந்துட்டு மறுபடியும் இந்த மு.க. ஸ்டாலினுக்கு டீ ஊத்தி போச்சுன்னு தொடையை தொடிச்சு விடுறது, மு.க. ஸ்டாலினை மிகப்பெரிய ஆளுங்கிறது, உதயநிதியை பெரிய ஆளுங்கிறது, இன்னைக்கு கனிமொழிகிட்ட போய் மன்னிப்பு கேளுங்கிறது. திமுக எம்பிக்களிட மன்னிப்பு கேள்னு சொன்னா சரி, ஒரு லாஜிக் இருக்கு. கனிமொழியிடம் மன்னிப்பு கேள். அந்த கனிமொழியை வெக்கப்பட்டு ஏடா இந்த அளவுக்கு இறங்கிட்டாரு, திருமாவளவன்னு பாக்குறாரு, கேவலமா பாக்குறாரு, சிரிச்சுக்கிட்டு என்னடா வைகோ இப்படி ஆயிட்டாருன்னு. எந்த வாரிசு அரசியலை எதிர்த்து வைகோ வெளில வந்தீங்களோ அதே வாரிசு அரசியல் நீங்க செய்யறது மட்டும் இல்லாம ஸ்டாலினை எதிர்த்து விட்டு ஸ்டாலினோட கீழே இருக்கக்கூடிய கனிமொழி, உதயநிதி, இன்பநிதி எல்லாத்துக்கும் நீங்க பல்லக்கு தூக்குறீங்களே. உங்க வாழ்க்கை ஒரு மோசமான வாழ்க்கைக்கு உதாரணம். அதை நினைக்க எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கும்போது உங்க கூட அவ்வளவு பழகி உங்களை வியந்து பார்த்த ஒரு இளைஞனா இருந்தல்ல, இன்னைக்கு உங்களை நினைச்சு நான் ரொம்ப வெக்கி தலை குனிகிறேன். சரி, இப்போ முக்கியமான விஷயம் என்ன பேசுறாங்கன்னா, பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியில வந்து எடப்பாடிக்கு விருப்பம் கிடையாது. ஆனா டிடிவி என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி இல்லாத என்டிஏ கூட்டணி அமையும், அதாவது பழைய அதிமுக, பாஜக, பாமக கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ எடப்பாடிக்கு இங்க விருப்பம் இல்லையான்ற கொஸ்டின் ஒரு முக்கியமான கொஸ்டினாவே இருக்கு. அவங்களுக்கு வந்து டிவி கேட்க போகணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் எழுதுல. எடப்பாடி பழனிசாமி அண்ணன் கிளியராக சொல்லியிருக்கிறாங்க, கூட்டணி பொறுத்து இன்னொரு 6 மாதம் கழிச்சுக்கு அப்புறம் பேசிக்கலாம், எங்களுக்கு திமுக மட்டும்தான் ஒரே எதிரின்னு. அதான் சார், எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்களும் கிளியராக சொல்லிட்டாங்க, கூட்டணி பற்றி இப்போ பேசக்கூடாது, இன்னும் டைம் இருக்குது, எலெக்ஷனுக்கு 1 இயர் இருக்குது. நாங்கள் எங்களோட கருத்துக்களை எங்களோட தேசிய தலைமைக்கு சொல்லுவோம். எங்கள் தலைவர் எங்கேயுமே இப்போ வந்துட்டு அதிமுக விமர்சனம் பண்ணல, இபிஎஸ் விமர்சனம் பண்ணல. இன்னைக்கு பொது எதிரி ரூலிங் பார்ட்டி யார்? திமுக. அவங்கள தான் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறோம். மற்றபடி ஒரு கட்சியில் இவர் இருக்கக்கூடாது, இவர் இருக்கணும் அப்படிலாம் என்னைக்குமே பிஜேபி வந்துட்டு சொல்லாதுங்க. நம்ம கூட இருக்கிறவங்க வந்து சண்டை போட்டுட்டே இல்ல, அண்ணனோட கருத்து. அண்ணன் டிடிவி வந்துட்டு ஒரு மெச்சூர்டு பொலிட்டீசியன். அவரோட கருத்தை சொல்லியிருக்கிறாரு. பிஜேபி சார்பில் எங்க தலைவர்களை யாருமே இதில் கமெண்ட் பண்ணல. ஏன்னா பொதுவாகவே எங்களோட கல்ச்சர் கிடையாது, நாங்க அந்த மாதிரி வந்துட்டு தலையிட மாட்டோம். ஒவ்வொரு கட்சியும் இருக்குது. ஆனா எங்க தலைவர் ஒரு விஷயத்தை கிளியரா சொல்லிட்டாரு. இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் என்டிஏ இருக்குல்ல, நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ், அதுல டிடிவி இருக்கிறார், அதுல பிஎம்கே இருக்கு, அதுல அண்ணன் ஜி.கே. வாசன் இருக்காங்க, அவங்க எல்லாம் இருப்பாங்க. அந்த கூட்டணி ஏன்னா அவங்கள நாங்க விட்டுற மாட்டோம். எங்களை நம்பி வந்தவங்களை என்னைக்குமே விட மாட்டோம். நாங்க அது இருக்கும். மறுபடியும் ஃபியூச்சர்ல எப்படி வருங்கிறதுக்கு இன்னும் காலம் இருக்கு. 1 day is a longer period in politics. இன்னும் 1 year இருக்கு. வரும்போது பார்த்துக்கலாம். we will cross the bridge when we come to it. சந்தேகமே இல்லை. சார், இப்போது டீலிமிட்டேஷனில் முக்கியமான இன்னொரு கட்சி வந்து பங்கேற்றது வந்து பாமக. அவரும் வந்து இதில் வந்து எதிரான ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. அப்படின்னும் போது பாமகவுக்கும் இதில் விருப்பம் இல்லையோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. ஏன்னா நாங்கள் கூட்டணி கட்சி தலைவராக நாங்கள் அதை புரிய வைப்போம். ஏன்னா எங்கள் கட்சி தலைவரே சொல்லியிருக்கிறாங்க, தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, எங்கள் சீனியர் லீடர்ஸ் எல்லாத்தையும் அனுப்பி இந்த ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் கலந்துக்கிட்ட எல்லா லீடர்ஸையும் நாங்களே போய் பார்ப்போம், பார்த்து விளக்குவோம். சார், சென்ட்ரல் கவர்மெண்ட் இது குறித்து எதுவுமே பேசலை. இவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா, பார்லிமெண்ட்டில் இத்தனை சீட்டு, புது பார்லிமெண்ட்டில் இத்தனை சேர் போட்டிருக்கிறாங்க, அதனால சீட்டு இவ்வளோ ஆக்க போகிறாங்க. என்ன ஒரு கற்பனை! அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம என்ன செய்வோம், திடீர்னு வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு வைப்போம். நாளைக்கு யாராச்சும் கெஸ்ட்டு வராங்க போகிறாங்க அப்படின்னா, இப்போ பார்லிமெண்ட் நானே லா காலேஜில் இருக்கும்போது என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு போய் பார்லிமெண்ட்லாம் காமிச்சிருக்கிறேன். அப்போ என்ன செய்யலாம், சரி ஸ்டூடெண்ட்ஸை உட்கார வைக்கணும். இந்த மாதிரி பல்வேறு விஷயத்தை கணக்கில் வச்சு அவங்க வந்துட்டு கொஞ்சம் நிறைய சீட்ஸ் போட்டிருக்கலாம். இவங்களா தமிழ்நாட்டுக்கு குறைக்க போகிறாங்கன்றது, மற்ற ஸ்டேட்டுக்கு கூட்ட போகிறாங்கன்னு சொல்லும்போது சொல்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியோட இன்னைக்கு முன்னணி தலைவர், முக்கிய தலைவர், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டிலே வந்து கிளியராக சொல்லிட்டாங்க, தமிழகத்தில் ஏற்கனவே 39 சீட் இருக்குல்ல, ஒரு சீட்டு நாங்கள் குறைக்க மாட்டோம்னு சொல்லிட்டார். இதை பற்றி இன்னும் ஒரு ப்ரொப்போசலே பெருசாக இல்லைங்க, ஒரு டிராஃப்டே இன்னும் வரலங்க.
டிராஃப்ட்டுக்கு அப்புறம் மக்களோட அரசியல் கட்சிகளோட இல்லை பொதுமக்கள் இல்லை ஜேர்னலிஸ்ட்டு அறிவுஜீவிகள் எல்லாரோட கருத்தெல்லாம் கேட்டுட்டா அப்புறம் தான் ஃபியூச்சரில் முடிவு பண்ணுவாங்க. இன்னும் நாங்கள் பிள்ளையார் சொல்லியே போடலை, அதுக்குள்ளே இவங்களா கற்பனையில் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி இப்படி. இது ஏன்னா திமுக இந்த மும்மொழி கொள்கை எதுக்குறோன்னு சொல்லி பார்த்தோம், முதல்ல இந்தி திணிப்புன்னு சொல்லி பார்த்தோம், மக்களுக்கு உண்மை புரிஞ்சிச்சு. மத்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் என்ன சொல்லுது, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மொழி தான் 3வது மொழியை கற்றுக்கணும், இந்தி கட்டாயம் இல்லைன்னு சொல்லிடுச்சு அப்படின்னு மக்களே சொல்றதால இது அடிபட்டு போச்சுன்னு சொல்லி 3வது மொழியே வேண்டான்னு சொன்னான். அப்போ மக்கள் என்ன கேட்குறான், நீ நடத்தக்கூடிய பிரைவேட் ஸ்கூலில் மட்டும் 3வது மொழி இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும் 3வது மொழி வேண்டாமா அப்படின்னு கேட்குறான். அப்படின்றதால அதையும் கைவிட்டுட்டாங்க. நம்மளால இதில் வந்துட்டு போய் பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க முடியாது சொல்லி இன்னொன்று சொல்லணும். அப்போ என்ன செய்யலாம், இல்லாத ஒன்று ஊதி பெறுதாக்கு, நமக்கு 39 MP அதை குறைக்க போகிறாங்க. யாரா சொன்னா, அதுக்கான அத்தாரிட்டி யாரோ நாங்கள் குறைக்க மாட்டோம்னு சொல்லிட்டாரு. இல்லை நீங்கள் குறைச்சிருவீங்க. நான் தான் ஏன் சொல்கிறேன் குறைக்க மாட்டேன். இல்லை அதுக்கான பேப்பர்ஸ் எங்கேயாச்சும் வந்திருக்குதா, அதற்கான எஃபர்ட்ஸ் எங்கேயாச்சும் போட்டிருக்கிறோம், எதுவுமே கிடையாது. குறைக்கவே மாட்டோம். கூட்டுனா என்ன செய்வோம்னா ப்ரோரேட்டா பேசிஸில் விகிதாச்சார அடிப்படையில் நாங்கள் வந்துட்டு அதை கூட்டுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு 10 இருக்குது, பக்கத்தில் இன்னொரு ஸ்டேட்டுக்கு இப்போ 20 இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு ஒரு 50% கூட்டுறாங்கன்னா 10ங்கிறது 15 போகும், அவங்களுக்கும் 50% தானே கூட்டணும், அப்போ 20ங்கிறது 30 போகும். பெர்சன்டேஜ் இதுதான் இந்த ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் சொல்லுவோம். விகிதாச்சார அடிப்படையில் தான் கூட்ட போகிறாங்களுடைய, நமக்கு கூட்டினாலும் நமக்கு இப்போ எவ்வளோ இருக்கோ அந்த அடிப்படையில் கூடும், ஆனால் கண்டிப்பாக குறையாது. இதை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே சொல்லிட்டாரு. எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் டீடைல்டாக அறிக்கை விட்டுருக்கிறார். அவட அழகா கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி எடுத்து எல்லாத்தையும் சொல்றாரு. இல்லாத ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு தான் எங்கள் தலைவர் சொன்னார், ஒருத்தருக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, அதுக்குள்ளே இவன் குழந்தைக்கு பேர் வைக்கிறது மாதிரி. ஸோ இப்போ இல்லாத விஷயத்தை ஏன் இப்படி பேசுகிறாங்க? நம்ம இந்தின்னு சொல்லி பார்த்தேன் எடுபடலை, மும்பொலின்னு சொல்லி பார்த்தேன் எடுபடலை, மக்கள் எல்லாம் அதுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. இப்போ இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லி தமிழக மக்கள்கிட்ட ஒரு உணர்ச்சியை தூண்டி விட்டு இந்த எலெக்ஷனில் மறுபடியும் எப்படியாச்சும் ஜெயிச்சலான்னு நினைக்கிறாங்க. வாய்ப்பே கிடையாது. திமுக 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்து ஒரு வாக்குறுதியை கூட சொன்னபடி செய்யல. ஒரு சில வாக்குறுதிகள் நடைமுறைப்படுத்துகிறதா சொல்றாங்களே, அதுவும் முழுசா நிறைவேற்றல. இன்னும் 100கணக்கான வாக்குறுதிகள்ல கொஞ்சம் கூட ஒரு ஸ்டெப் கூட முன்னேறல. அதனால இந்த திமுக நமக்கு வேண்டாம், ஏழைக்கு ஒரு நியாயம் பணக்காரனுக்கு ஒரு நியாயம் சொல்லுது. திமுக அமைச்சர்கள் கோடி கோடியா கொள்ளடிச்சு அமலாக்கத்துறை அரெஸ்ட் பண்ணுது. 1 வருஷத்துக்கு மேல ஜெயிலில் இருந்த அமைச்சர் கூட கெஞ்சி கூத்தாடி வெளியில வந்துட்டு பெயில தான், அதுவும் ஜாமீன்ல வெளில வந்திருக்கிறாங்க. வந்த உடனே மறுபடியும் மு க ஸ்டாலின் அவனை அமைச்சரவையில் சேர்த்துக்கிறாரு. தமிழக அரசாங்கத்தோட நிறுவனமா இருக்கக்கூடிய இந்த டாஸ்மாக் நிறுவனத்திலேயே இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை வந்துட்டு நேரடியாக அங்கே போயிட்டு ஆய்வுக்கு போகுது, ரெய்டு விடுறாங்க. பொதுவாக தனியார் அமைப்புகள் தனி ஆளு அவன் இடத்துக்கு மட்டும்தான் வந்துட்டு இடி ரெய்டுக்கு போவோம். ஒரு அரசாங்க அமைப்புக்குள்ளவே ரெய்டு போற அளவுக்கு அரசாங்க அமைப்பையே கேவலப்படுத்தி வச்சிருக்குது, ஊழல் பண்ணி இருக்குது இந்த திமுக. அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் அமைச்சரவையில் வச்சிருக்கிறாரு. பொன்முடியா இருக்கட்டும், செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், இப்படி திமுக இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் மேல இந்த மாதிரி வழக்கு வந்துட்டு தொங்கிக்கிட்டே இருக்கு. அவங்க எல்லாம் ஜெயிலுக்கு போக போறாங்க. இது தேசம் முழுவதும் நமக்கு ஒரு அவமானம். சுப்ரீம் கோர்ட்டே கேட்குதுங்க செந்தில் பாலாஜி விஷயத்துல, நீங்க மறுபடியும் இன்னும் அமைச்சரா இருக்கணுமா அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு டிஎம்கே சார்பில் செந்தில் பாலாஜி சார்பில் எந்த வக்கீல் வாதாடினாரோ அவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ மட்டும் ஆமான ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா உடனே தூக்கி மறுபடியும் உள்ளே போட்டிருப்பாங்க. என்னையா அது இவ்வளோ மோசமான விஷயம்னு. அவர் அப்படியே கொஞ்சம் அப்படியே பம்மி, ஏன்னா செந்தில் பாலாஜியை காப்பாற்றணும். அவர்கிட்ட ஒரு அப்பியரன்ஸுக்கு வந்துட்டு 50 லட்சம் 40 லட்சம்னு லட்சக்கணக்கில் வாங்குறாங்க, சும்மா இல்லை. நம்மளால ஒரு கேஸில் மாட்டிக்கிட்டோம்னா வக்கீலுக்கு இவ்வளோ காசு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும். செந்தில் பாலாஜி திமுகலாம் இப்படி லட்சக்கணக்கில் கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? கோடிக்கணக்கில் கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க அர்த்தம். இப்படி கொள்ளடிச்சு வச்சிருக்கக்கூடிய மோசமானலாம் கூட வச்சிருக்காரு மு க ஸ்டாலின்னா அவர் சும்மா வச்சிருப்பாரா? நீ இத்தனை கோடி ரூபா அடிச்சா எனக்கு இத்தனை கோடி ரூபா கொடுத்துரு. தமிழக மக்கள் எப்படியே போட்டோம், அவன் முன்னேற என்ன முன்னேறிட்டு என்ன? டாஸ்மாக் திறந்து வை. இந்தியாவிலே தமிழகத்தில் மட்டும்தாங்க 50,000 கோடி ரூபாய்க்கு டாஸ்மாக்ல சாராயம் வைக்கிறான். வேற எந்த மாநிலத்திலே உண்டா? இங்க தான் டார்கெட் வச்சு வைக்கிறான். இந்த கனிமொழி சொன்னாங்கல்ல, தமிழகத்துல தான் இந்தியாவிலேயே இளம் விதவைகள் அதிகமா இருக்கிறாங்கன்னு சொல்லி. இப்ப இந்த எண்ணிக்கை அதிகமாக தானே போயிட்டு இருக்கு. டாஸ்மாக் இழுத்து மூட வேண்டியதானே? எவன் குடும்பமே அழியட்டும், இளைஞர்கள் சின்ன வயசுலேயே செத்து போகட்டும், தமிழச்சிகள் தாலி இருக்கட்டும், அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை நடுத்தருவில் அனாதையா நிற்கட்டும், பிச்சை எடுக்கட்டும். நமக்கு என்ன? ஸ்டாலின் என்ன நினைக்கிற? நமக்கு பணம் கோடி கோடியா இருந்தா போதும், நம்ம பிள்ளைய வந்துட்டு எடுத்துனே துணை முதலமைச்சர் ஆக்கிவிட்டோம், அவனை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு ஏதாச்சும் முயற்சி பண்ணுவோம். நம்ம தங்கச்சி சத்தம் போடாமல் இருக்கிறதுக்கு ஒரு எம்பி பதவி கொடுப்போம். நாளைக்கு இன்ப நிதியை வந்துட்டு மறுபடியும் ஏதாச்சும் செய்வோம். நம்ம முதலமைச்சராக இருக்கும்போது உதயநிதிக்கு எப்படி துணை முதலமைச்சரோ, நாளைக்கு உதயநிதியை துணை முதலமைச்சராக்க ட்ரை பண்ணி இன்ப நிதியை நம்ம துணை முதலமைச்சர் ஆக்குவோம். கடைசி வரைக்கும் நம்ம கோபாலபுர குடும்பம் மட்டுமே கோல வச்சுட்டோம், தமிழகம் அழிஞ்சு போகட்டும் நினைக்கிறாரு. இதெல்லாம் பார்த்து தான் தமிழக மக்கள், குறிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இளைஞர்கள் பெண்கள்
கொதிச்சு போயிருக்கிறாங்க, அவ்வளோ கோபத்தில் இருக்கிறாங்க. எப்படா எலெக்ஷன் வரும்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக 2026 எலெக்ஷனில் திமுக வரலாறு காணாத தோல்வியை சந்திக்கத்தான் போகுது பாருங்க. ஸோ உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி.